அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 2 மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். தோல் சீவி அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டேன். ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதை கட் பண்ணதை அதில் போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உப்பு ரொம்ப சேர்க்கக்கூடாது, லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டேங்க. சூப்பராக வெந்துடுச்சு, நல்லா சாப்பிட்டவும் இருக்குது. வெந்துடுச்சு. எப்போ அதை வடிகட்டிக்கலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு உரலில் ஒரு பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, உப்பு இதை சேர்த்து நல்லா மழியாக நசுக்கலாம். நசுக்கும் போதே நாக்கில் எச்சி உரிச்சிங்க. அப்படின்ற மாதிரி இருந்தது. அதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் தட்டில். எடுக்கும்போது நழுவிட்டே போகுது, வரல. இப்போ எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். சாரிங்க, கேமரா நான் ஒரு கையால் எடுத்துக்கிட்டு எடுக்கிறதுனால கேமரா ஸ்லிப் ஆகிடுச்சு. இப்போ அந்த பச்சை மிளகா பூண்டா கூட தொட்டு பக்கத்தில் சாஸ் வச்சுருக்கேன். அந்த சாஸில் தொட்டு சாப்பிட்டோம்னா சொல்லவா வேணும், அப்படி இருந்துச்சுங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல்